Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 3 எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் இந்த சட்டோரி பைய வந்துட்டு ஹினாட்டாக்கு பயங்கர காம்படிட்டிவா நின்றுப்பான். இப்போ அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டைச்சி வந்து அதை தப்பா ரிசீவ் பண்றான். டனகா வந்துட்டு வேற வழி இல்லாம காகியமாக்கு செட் பண்ண காகியமும் சூப்பரா அடிக்கிற மாதிரி வரான். பிளாக்கிங்ன்றது பாலை ஸ்டாப் பண்றது மட்டும் இல்ல. டே நீ அந்த பக்கம் போய் ஸ்ட்ரைட்டா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரி அப்படியே நேரா வந்து ஸ்ட்ரைட்டா ஏறான். சரி இவன் ஸ்ட்ரைட்டா தானே இருக்கான், அந்த சைடு அடிச்சிடும் அப்படின்னு காகியமா கட் பண்ணி அடிக்க பாக்குறான். அவன் கையை கொண்டு அந்த பக்கம் போட்டு பொத்தி போட்டுறான். இது பாலை பொத்தி போடுறதுக்கான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பிடிச்சிருக்கான். இப்பதான்டா ஒரு நல்ல ஃபீலாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து அவங்க டீம்ல இருந்து சரி சொல்றது டைச்சி ரிசீவ் பண்ணி காகியமா காகியமா செட் பண்ண வர்றான். அவன் செட் பண்றத பாத்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க ஓடி போயிடுறான் ஹினாட்டா கிட்ட. ஹினாட்டாவும் கண்ணை தான் லைட்டா அந்த பக்கம் திருப்புறான், அப்படி அடிக்கலாம்னு யோசிக்கிறான். ஆனா அவனும் கரெக்டா அதை பார்த்துட்டு ஹினாட்டா திருப்புற பக்கமே பிளாக் பண்ணி போட்டுறான். ஆஹா ஆஹா என்னோட கெஸ் பிளாக்கிங் இன்னைக்கு 120% ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கொடூரமான சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி போறான் அப்படின்னு டனகாவோட சிஸ்டர் கேட்காங்க. அது வெறும் ரியாக்ஷன் டைம் மட்டும் இல்லமா, அவன் பால் எங்க வரும்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றான். ஐ மீன் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பால் காகியமா கைக்கு போகுதுன்னா அதுக்கு மூணு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒன்னு அவன் டிராப் பண்ணணும், இல்ல பேக் ரோல செட் பண்ணணும், இல்ல ஃப்ரண்ட் ரோல செட் பண்ணணும். அவன் ஹினாட்டாக்கு செட் பண்றதே அவன் பாத்துறான். சோ ஹினாட்டா கிட்ட கரெக்டா போயிடுறான். அடுத்து ஹினாட்டா ஒன்னு கிராஸ் பண்ணி அடிக்கணும், இல்ல அப்படின்னா ஸ்ட்ரைட் அடிக்கணும். ஹினாட்டா கண்ணை வச்சு அதை கண்டுபிடிச்சு பிளாக் பண்ணிட்டான். இது நம்ம கூட கெஸ் பண்ணலாம், இங்க இருந்து பால் இங்க தான் போகும்னு சொல்லிட்டு. கெஸ் பண்றது ஈஸி, நம்ம மைண்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணும். பட் நம்ம பாடி அதுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆகாது. ஆனா அவனுக்கு மட்டும் அவனோட மைண்ட் எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் ஆகுதோ அதே அளவு அவனோட பாடியும் ஒர்க் ஆகுது. அதான் இப்ப பிரச்சனை. இப்ப டைம் அவுட்ல வெளியே நின்னுட்டு இருக்க டனக்கு வந்து காயமா மூஞ்சி பார்த்துட்டு அவனோட மூஞ்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுதான் என்னோட மூஞ்சி எப்ப இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். டேய் போய் சொல்லாதடா அப்படின்னு சொல்றான். ஆனா காயமா உள்ளக்குள்ள சமகடுப்புல இருக்கான். இவங்க எனக்கு பிளாக் பண்ணது கூட என்னால தாங்கிக்க முடியும், ஆனா நான் செட் பண்ற பால பிளாக் பண்ண பத்தியா அந்த இடத்துல எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். இந்த நம்பர் 5 எப்படி இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கண்ணாடியும் கேட்கிறாரு. அதுக்கு கோச்சுக்காய் சொல்றாரு, உனக்கு ரீட் பிளாக்கிங் பத்தி ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. ஆமா, பிளாக் ஏறதுக்கு முன்னாடி செட்டர் கையை மட்டும் பாத்துக்கிட்டு செட்டர் எங்க போட போறோம் அதுக்கேற்ற மாதிரி போய் பிளாக் பண்றது அதான் அப்படின்னு கேட்டு சொல்றாரு. ஆமா, அந்த மாதிரி பிளாக் பண்றவங்கள கூட நம்ம இந்த ஹினாட்டா காகியமா காம்போ அதை ஈஸியாவே ஓவர் கம் பண்ணிடும். ஆனா இப்ப அந்த 5ஆம் நம்பர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கெஸ் பிளாக்கிங். மோர் லைக் அவன் ஒரு பால் எங்க வரும்னு சொல்லி பிரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளாக்கிங் எல்லாராலையும் பண்ணிடவே முடியாது. ஆனா இந்த நம்பர் 5ஓட கெஸ்ஸிங் ரொம்பவே கொடூரமா தான் இருக்குது. அதெல்லாம் விட முக்கியமா அவனோட பாடி அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஆனாலும் அவன் மூவ் பண்றதுல ஸ்பெசிஃபிக்கா எந்தவித பேட்டர்னுமே கிடையாதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதனால நீங்க யாரும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம ஜஸ்ட் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ 0-5 கராசனம் 3 சொல்லி இருக்குது. இந்த வாட்டி அவங்க டீம்ல இருந்து அடிக்கிற சர்வீஸ் நெட்ல பட்டு முன்னாடி எழுது டைச்சி உளுந்து ரிசீவ் பண்றான். இவனோட ஃபேக்லாம் நம்ம சட்டோரி கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளாக்கர் நினைச்சிட்டு இருக்கான். காகியமா மூவ் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி பால் கிட்ட வந்து செட் பண்றான். அவன் செட் பண்ற அழகா உட்காந்து நம்ம சட்டோரி ரசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. தம்பி நீ ரசிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காகியமா அப்படியே கையை திருப்பி விட்டுறான். அப்படியே ஹினாட்டா அடிச்சு பாயிண்ட் வாங்கிறான். உடனே நான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல இருக்கான். அடுத்த ஒரு பால் நிசினோ ரிசீவ் பண்றான். காகியமா வந்து முன்னாடி பார்த்த மாதிரியே ஹினாட்டாக்கு செட் பண்ண வர்றான். இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரி ஏறிடுறான். ஆனா நம்ம காகியமா பின்னாடி டைச்சிக்கு போட்டுறான். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அவன் புலம்புறான். அதை டைச்சி அடிக்க அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் உளுந்து ரிசீவ் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள வருது. நிசினோ அதை ரிசீவ் பண்ணி தரான். காகியமா செட் பண்ண வரும்போதே கோச் சொன்ன நினைச்சு பாக்குறான். அவனோட மூவ்மெண்ட்ல எந்தவித பேட்டர்னுமே கிடையாது. சோ நீ ஹினாட்டாவை நல்லா ஓட விடு, கோட்டோட ஃபுல் வித் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹினாட்டா ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த சட்டோரி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். கொஞ்சமா நின்னு தொலையண்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஹினாட்டா நிக்கிற மாதிரியே இல்ல. ஹினாட்டாவும் ஃபாஸ்டா போய் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்ப காகியமா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட்டர் வந்து 8ஆம் நம்பர் பிளேயருக்கு செட் பண்றான். அவன் அடிக்கிறத ஆசையை ரிசீவ் பண்றான். இந்த சட்டோரி பையலும் ஹினாட்டாவை பார்த்துட்டு அவன் கூட தான் ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு காகியமா டனகாக்கு செட் பண்ணுவோம், அப்படியே நிப்பாட்டி இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறான். ஐ மீன் காகியமா டனகாக்கு செட் பண்றதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமா தான் காகியமா டனகாக்கே செட் பண்றான். அவன் கையில பட்டு பால் ஸ்லோ ஆயிடுது. அவங்க டீம்ல அதை எடுத்து கொடுத்து பால பஸ்ட் போயிடுறாங்க. காகியமாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் அவ்வளவு தூரம் ஓடிட்டு திடீர்னு மனசை மாத்திக்கிட்டானா இல்ல நான் அங்கிட்டு தான் செட் பண்ணுவேன்னு சொல்லி வந்தானா, ஐயோ ஒன்னும் புரியல அப்படின்னு இருக்கான். இப்ப கராசனோ 12 0-7 13 சொல்லி இருக்குது. அடுத்து அப்படியே ரேலியா கிட்ட இருக்க யுஷிவாக்கா மறுபடியும் அடிச்சு பம்ப் ஆக்கி பால ஏத்துறான். ஒட்டுமொத்த ஸ்டேடியம் சைலண்ட். இப்ப 0-7 16 கராசனோ 14 சொல்லி இருக்குது. அந்நேரம் சூக்கி உள்ள போறான். சூக்கி உள்ள போற சட்டோரி பார்த்துட்டு இவெண்ட் இந்த நார்மலான பையன் அப்படின்னு சொல்றான். சூக்கிக்கு காண்டாகுது. டைச்சி வந்துட்டு பரவாயில்ல அவன் சொல்ற எதையும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. ஆனா பால் ரொம்ப முன்னாடி வந்துருச்சு. நிசினோ உளுந்து எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள போயிடுது. அவங்க டீம்ல அதை ஈஸியா எடுத்து கொடுக்க செட்டர் வந்து சட்டோரிக்கு செட் பண்றான். சட்டோரி வழக்கம் போல ஒரு செகண்ட் டிலே ஆகி அடிப்பாலே அதே மாதிரி வெயிட் பண்ணி மறுபடியும் ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். ஆனா இந்த வாட்டி சூக்கி நின்னு அவனை பொத்தி போட்டுறான். சூக்கி வந்து சட்டோரி கிட்ட போயிட்டு ஹே நான் நார்மலான பையன் தான், ஆனா உன்னோட இந்த டிலே டைமிங் அட்டாக் இருக்கு பாரு இதெல்லாம் வேற எவன்ட்டயாவது வச்சுக்கோ, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஆசி வந்து சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல அதை ரிசீவ் பண்ணிடுறாங்க. செட்டர் வந்து அப்படியே சட்டோரிக்கு செட் பண்ற மாதிரி பேக் ரோல யுஷிவாக்காக்கு செட் பண்ணிடுறான். சூக்கியால யுஷிவாக்காவை ஸ்டாப் பண்ண முடியல. அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். வெளியே யாமகுச்சி உள்ள இறக்கியா அப்படின்ற மாதிரி செம ஃபயரோட நின்னுட்டு இருக்கான். பார்த்தா நீ கேப்ப பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு கோச்சுக்காய் பார்க்காம இருக்காரு. இப்ப கராசனோ 15 0-7 17 சொல்லி இருக்குது. சூக்கி வந்து 0-7 ஸ்பைக் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் டச் பண்ணிடுறான். பால் இதனால ஸ்லோ ஆயிருந்தா நம்ம டீமுக்கு எடுக்க ஈஸியாவே இருக்குது. அவங்களுக்குலாம் செம கடுப்பாகுது. அதே மாதிரி வர ஒரு பால் ரிசீவ் பண்ணி காகியம் எடுத்துற காகியம் வந்து டனகாக்கு செட் பண்றான். டனகா அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். திடீர்னு 0-7 கோச் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், பந்த பக்கம் சொன்னா எதுவும் பிள்ளைய பாத்துக்கிட்டு கிடைக்கீங்களா, ஒழுங்கா விளையாடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம கோச்சுக்கு சொல்றாரு இதுதான் அவங்க டீமோட டீமன் கோச், எப்ப பாரு கத்திக்கிட்டே தான் இருப்பான், இன்னைக்கு என்ன அமைதியா இருக்காருன்னு சொல்லி யோசிச்சேன் கத்த ஆரம்பிச்சிட்டாருல அப்படின்றாரு. இப்ப சூக்கிக்கு பதிலா சுகாரா உள்ள வரான். உள்ள வந்தோடனே சர்வீஸ் ஒன்னு அடிக்கிறான். அதை அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண சட்டோரி வந்து அதை அடிக்கிறான். அதை வந்து டைச்சி ரிசீவ் பண்றான். வழக்கம் போல காகியமா சுகாரா ரெண்டு பேரும் பிளேஸ் மாறிக்கிறாங்க. சீக்கிரம் அட்டாக் 5 ஓடி வராங்க. நம்ம சுகாரா
ஃப்ளவர் வந்து காயமாக்கு செட் பண்ண காயமா அடிச்சு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடறான். மறுபடியும் சிரட்டோரிசாவோட கோச் கத்துறாரு, அவங்க இன்னும் மாறவே இல்லையாடா, அந்த பழைய கிழமை அந்த கோச்சுக்கு இருந்தப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்ப இருக்காங்க அப்படின்றாரு. அப்படியா, இப்ப கராசனோட அந்த கோச் இருக்காருல்ல, அவர் வந்து அந்த கராசனோட பழைய கோச் அவரோட பேர் என்ன அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இது வேறையா, இப்படிதான் அவங்க தாத்தன் எப்ப பாரு புதுசா ஏதாவது பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பான். இப்ப அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு கிடக்குறாங்க. இதுல எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விளையாட வைக்கணும். கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு புது டீம் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சிரட்டோரிசாவா ஒருத்தன் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இந்த சிரட்டோரிசாவோட கோச் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு நம்ம கோச்சுக்காக சொல்றாரு. அவர் எப்ப பாரு சொல்ற ஒரே வார்த்தை சிம்பிள் இஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவருக்கு எப்பவுமே ரொம்ப டாலா இருக்க, ரொம்ப டேலண்டா இருக்க பர்சனை மட்டும் தான் பிடிக்கும். அதை தவிர அவனுக்கு டேலண்ட் இருந்தா அவன் ஷார்ட்டா இருந்தா கூட வேலைக்காகாது அப்படி கிளப்பி விட்டுருவாரு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கோச்சுக்காக புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினைப்பாரு. இந்த கோச் அப்படியே ஆப்போசிட். எதுக்கு ஒருத்தனுக்கு புதுசா சொல்லி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எவனா ஹைட்டா இருக்கானா எவனா பவரா இருக்கானா அவனை தூக்கி போட்டு கொஞ்சம் மட்டும் ட்ரைனிங் கொடுத்து அவனாட்டு விளையாண்டு போயிட போறான் அப்படின்னு அவரோட எய்ம். இப்ப யுஷிவாக்கா ஒரு பால் ரிசீவ் பண்றான். அவங்க டீமோட 8ஆம் நம்பர் பிளேயர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்ப சிரட்டோரிசாவா தான் ஃபர்ஸ்ட் 20 ரீச் பண்றாங்க. இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. நிஷினோயா ரிசீவ் பண்ண காயமா ஹினாட்டாக்கு செட் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். இப்ப ஹினாட்டாக்கு பதிலா யாமகுச்சியை சப்ஸ்டிட்யூட்க்கு மாத்துறாங்க சர்வீஸ் அடிக்க. இப்ப யாமகுச்சி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல பால் தப்பா தான் ரிசீவ் பண்றாங்க. நம்ம சான்ஸ் அப்படின்னு கோச்சுக்கே நினைக்கிறாரு. ஆனா செகண்ட் டச் ஒருத்தன் யுஷிவாக்காக்கு செட் பண்ணி போட்டுறான். செம்ம பால், நான் இந்த மாதிரி ஹைட்டான செட் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யுஷிவாக்கா ஏறி பால மறுபடியும் புதைச்சு ஏத்துறான். யாமகுச்சியில இதை பார்த்துட்டு அப்படியே நடுநடுங்கி போயிடுறான். இப்ப கோச்சுக்கா டைம் அவுட் கேட்டு வெளியே கூட்டு வந்துறாரு எல்லாரையும். யுஷிவாக்கா 3 பிளாக்க தாண்டி அடிச்சது உண்மையிலே ரொம்ப கூலா தான் இருக்கும். ஆனாலும் அதுக்காக நீங்க எல்லாருமே ரொம்ப ஈகராகி உடனே இதை முடிக்கணும்னு சொல்லி எல்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 5 செட் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. சோ அதை கொஞ்சமா என்ஜாய் பண்ணி விளையாட பாருங்க. இப்ப டைம் அவுட் முடிஞ்சு எல்லாரும் உள்ள போய்கிட்டு இருக்கும்போது சூக்கி வந்து எல்லாரையும் கூப்பிடுறான். நம்ம ட்ரிபிள் பிளாக் ஏறும்போது நான் சொல்றப்ப நீங்க எல்லாம் ஏறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டைச்சி அதை ரிசீவ் பண்ண காயம் வந்து ஆசைக்கு செட் பண்ண ஆசை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்ப ரெண்டு டீமே 21-21 சொல்லி இருக்காங்க. டைச்சி இப்ப சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல அதை ரிசீவ் பண்ண செட்டர் வந்து யுஷிவாக்காக்கு செட் பண்றான். இந்த வாட்டி யுஷிவாக்கா அடிக்கிறது சூக்கி வந்து கையில பட்டு ஏறுது. இது சிரட்டோரிசாவோட செட்டர் செம்ம கடுப்பாக்குது. பின்னாடி போற பால டனக ஒத்த கையில தூக்கி விட நம்ம கோச்சுக்கு சூப்பரா நல்ல டைமிங் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. டைச்சி வந்து அதை செட் பண்றான். வெளியே மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் என்னடா இவங்க யுஷிவாக்கா ஸ்டாப் பண்ண கூட இல்லையா, அப்புறதுக்கு உங்க கோச் இப்ப இவ்வளவு கத்திக்கிட்டு எக்ஸைட்மெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இருக்காங்க. ஆசைக்கு தேட்டர் சென்ட்ரம்ல உள்ளதலியோட அவங்க டீம்ல அதை ஈஸியாவே ரிசீவ் பண்ணி அட்டாக்கிங் பண்ணி பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. அதை டனக ரிசீவ் பண்ணி காயம் தரான். காயம் வந்து சூக்கிக்கு செட் பண்ண பிளாக் பெருசா வந்துருச்சு. அதனால சூக்கி தூக்கி டிராப் வைக்கிறான். அதை அவங்க டீம்ல ரிசீவ் பண்றாங்க. ஆக்சுவலா சூக்கி எய்ம் பண்ணி தான் அந்த டிராப் வச்சிருப்பான். ஏன்னா அதை எடுத்து செட், அதனால செகண்ட் செட் பண்ண ஆள் இருக்காது. வேற ஒருத்தன் செட் பண்றான் யுஷிவாக்காக்கு. யுஷிவாக்கா அடிக்க வரும்போது சூக்கி தான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்றப்ப பிளாக் ஏறுங்க, ரெடியா, ரெடி கோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிளாக் ஏறான். 3 பேர் அப்படியே ஒரே டைமிங்ல பிளாக் ஏறாங்க. கோச்சுக்காய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப உன்னோட ஒரே வழி அப்படின்னு சொல்றப்ப யுஷிவாக்காக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. டைரக்டா நேரா நிஷினோயா கையிலே அடிக்கிறான். நிஷினோயா உட்காந்து சேர் போட்ட மாதிரி அவ்வளவு சூப்பரா அக்யூரேட்டா ரிசீவ் பண்ணி தரான். உன்னோட ஒரே வழி எங்களோட லிப்ரோ கையில அடிக்கிறது தான்டா அப்படின்னு கோச்சுக்காய் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காகியமா செட் பண்றது சட்டோரி பாத்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அங்கிட்டு தான் செட் பண்ணும் அப்படின்னு அவன் ஆசை கிட்ட போயிடுறான். காகியமா வந்து சூக்கிக்கு செட் பண்ணிடுறான். ஐயோ ஒருவேளை இங்கிட்ட செட் பண்ண முட்டுருவானோ அப்படின்னு அப்பதான் நினைக்கிறான். சூக்கி அந்த இடத்துல அடிச்சு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறான். ஃபைனலி இவங்க எல்லாருமே இந்த டோட்டல் டிஃபென்ஸை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோச்சுக்காய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போதான் இந்த கேமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. பாயிண்ட் இப்ப ரெண்டு டீமே 22-22 சொல்லி இருக்காங்க. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. செகண்ட் செட்டை யார் வின் பண்ண போறான்னு சொல்லி அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.